ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பயந்து கொள்வோம். நான் திருப்பூர்லேருந்து விக்னேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அருமையான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா பேக். இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே, அப்படி இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்போம். நம்ம மொபைலுக்கு வந்து எப்படி மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ண போகிறோங்கிறது. அதே மாதிரி நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம டேட்டா எம்பிகளை வந்து சேகரித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கிறீங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனதும் இப்படி லோட் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் மேலே பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா? ஆப்ஸ் ஆன் டிவைஸ், பாப்புலர் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பாப்புலர் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டிஓஇன்னு பார்த்தீங்களா? அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக 30 எம்பி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளே கீழே அமேசான் பாருங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 எம்பி ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே நம்மளே ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ரைட் சைடு பாருங்க, மேலே இன்ஸ்டால் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிடும். உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போனது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிகள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே நம்மளே அப்படி வந்து நீங்கள் 150 எம்பிக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி 150 எம்பிக்கு மேலே சேகரிச்சிட்டிங்கன்னா மேலே பாருங்க, நான் ஏற்கனவே 10 எம்பி யூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 150 எம்பிக்கு மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும். சரிங்களா? இப்படி காட்டணுன்னே அந்த எம்பி கீழே பாருங்க, ரீசார்ஜ் நவுன்னு ஒரு ப்ளூ கலர் பெட்டி போடுறது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காட்டும். நண்பர்களே வந்து நான் வந்து 150 எம்பி கம்மியாக இருக்கிறனால எனக்கு வந்து இப்படி காட்டுது. அந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை எம்பி சேகரிச்சிங்களோ அதெல்லாம் வந்து உங்கள் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இன்வைட் பண்ணீங்கன்னா 25 எம்பி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இமெயில், வேற ஏதாவது அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 எம்பி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, எல்லா நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச நண்பர்கள் அனைவரும் இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேருக்கும் உங்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே நண்பர்களே, மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, எங்கள் வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் பார்க்கணும்னா யூடியூப்ல போய் தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ்னு சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுடைய வீடியோக்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் 24 ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கிறேன். நான் திருப்பூர் விக்னேஷ்.